வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை. திமுக ஆட்சியில் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். RSSக்கு விளம்பரம் செய்யும் முகவராக ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். ஆளுநர் வரலாற்றை அழிக்க துடிப்பதாக வைகோ கண்டனம். அரசியல் சாசனத்திற்கு ஆளுநர் RN ரவி துரோகம் செய்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் பாடம் எடுக்க வேண்டாம் என திமுக MP TR பாலு கண்டனம். அனைத்து ஆம்னி பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிப்பு. சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்றது ஹமூன் புயல். 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திமுக அரசு அமையும் போதெல்லாம் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருது பாண்டியர்கள் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது திரு உருவ சிலைகளுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திரு உருவ படத்திற்கு அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மருது பாண்டியர்கள் நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், திமுக அரசு அமைந்ததும் மருது சகோதரர்கள் சிலையை சென்னையில் அமைக்க 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். கலைஞர் கைவண்ணத்தில் தென்பாண்டி சிங்கம் என கலை வடிவம் பெற்று வாளுக்கு வேலி வழியாக காலத்தால் அழியாத காவியமாக அவர்களது கதை நிலைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக கழக அரசு அமையும் போதெல்லாம் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார். நஞ்சு தோய்ந்த எண்ணங்களோடு நயமாக பேசும் திடீர் குபீர் நாட்டுப்பற்றாளர்களின் வரலாற்றை தேசத்தந்தை காந்தியாரின் இறுதி நாட்கள் சொல்லும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த கோட்சே கூட்டத்தை தான் மகாகவி பாரதியார் நடிப்பு சுதேசிகள் என பாடியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் RN ரவி ஆரிய திராவிடம் பற்றி உளறி வரலாற்றை அழிக்க துடிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மருது சகோதரர்கள் நினைவு நாள் விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி, தமிழகத்தின் உண்மையான வரலாற்றை அழிப்பதற்கு இங்கு தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டினார். உண்மையான வரலாற்றை மறைத்து அதற்கு நிகரான வரலாற்றை எழுத முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும், தமிழகத்தில் இன ரீதியாக பிரிவினை இருப்பது போன்று தவறான தகவலை உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். திராவிடம், ஆரியம் என்ற இனங்கள் இருப்பது போன்ற பிரிவை உருவாக்கியதாகவும், உண்மையில் இங்கு ஆரியம் திராவிடம் கிடையாது என கூறினார். ஆளுநரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக வைகோ கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் வரலாற்றை அறியாமல் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி உளறி கொட்டி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடர் பற்றி மனு தர்மம் பேசியிருப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியை திராவிடம் என்று வடமொழியாளர்கள் அழைக்கும் போக்கு நீண்ட காலமாக மகாபாரதம் உள்ளிட்ட நூல்களில் பேசப்பட்ட ஒன்றாக இருந்து வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழை திராவிடம் என்று அழைக்கும் போக்கு கிபி 17ஆம் நூற்றாண்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, தாயுமானவர் தமிழை திராவிடர் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற வரலாறுகளை மறைத்து RSS கட்டளைக்கு விளம்பரம் செய்யும் முகவராக செயல்படும் ஆளுநர் RN ரவி, ஏகாதிபத்திய வெள்ளை அரசின் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி கிடந்த கூட்டத்தை கொண்டாடும் ஆளுநர் ரவியிடம் இது போன்ற கருத்துக்களைத்தான் எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். ஆமினி பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என தமிழ்நாடு ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆமினி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்ததாக கூறி 120 ஆமினி பேருந்துகளை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆமினி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று மாலை 6 மணி முதல் ஆமினி பேருந்துகள் இயங்காது என அறிக்கை வெளியானது. ஆனால் அதன் பின் தமிழ்நாடு ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த 80% பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும் என்றும், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அனைவரும் இன்று கட்டாயம் பேருந்துகள் இயங்கும் என்பதை தங்களது பயணிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தது.
ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சிறைப்பிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் தவறுகள் இல்லை என்றால் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சிறைப்பிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்வர் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை KK நகரில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து இணை ஆணையர் முத்து தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் நாளை விடுவிக்கப்படும் என அரசு உறுதி அளித்ததை அடுத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த மாதிரி தவறுதலாக பிடிச்ச வாகனங்களை கண்டிப்பாக ஐஃபேர் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் நகல்கள் இருந்தால் அந்த வாகனத்தை மட்டும் விட்டு ஃபைன் போட்ட விட்டு அந்த வாகனத்தை மட்டும் விட்டு மித்த வாகனம் எதுவுமே குற்றம் பண்ணாத வாகனம் முறையாக வரி செலுத்திய வாகனங்களை சிறைப்படுத்திக்கப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணி விடுவிக்க கேட்டோம். அவங்க நாளைக்குள்ள அவங்க அதை இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, நாளைக்கு ஆஃபீஸ் வந்தவுடனே விடுவிக்கிறோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் அன்பழகன் நம்ம ஒரு 3 எல்லா கூட்டமைப்பு சங்கங்களுடைய நிர்வாகிகள் பூரா வந்திருந்தோம். பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருந்து அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை அளித்தார்கள். வாகனத்தை இனிமேல் இந்த போது நடக்காமல் இருக்க பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பேரில் எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். இதற்கிடையே சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் மீண்டும் திரும்பும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 1213 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மேலும் பிற பகுதிகளில் இருந்து முக்கிய தொழில் நகரங்களுக்கு செல்ல 1846 பேருந்துகளும், சென்னைக்கு திரும்ப 1213 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக ஆளுநர் RN ரவி தொடர்ந்து பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு அவர் செய்யும் துரோகம் என திமுக MP TR பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் பொறுப்பை நிறைவேற்றாமல் மக்கள் வரிப்பணத்தில் ஊர் ஊராக சுற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு அவர் செய்கின்ற துரோகம் என தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர்கள் எப்படி அன்றாடம் பொய் பேசி வதந்தி பரப்புகிறார்களோ அவர்களுக்கு போட்டியாக தமிழகத்தின் பாஜக தலைவராக வேண்டும் என்ற ஆசையில் ஆளுநரும் பொய் பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். எவ்வித ஆதாரமும் இன்றி இப்படி பச்சை பொய்களை சொல்வதுடன் திராவிடம் என்ற கருத்தியல் பற்றி அவர் உளறி கொட்டுவது ஒவ்வொரு மேடையிலும் வழக்கமாக கொண்டிருப்பதாக பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு துவங்கியுள்ள கையெழுத்து இயக்கத்திற்கு மதிமுக முழு ஆதரவு தருவதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக, மதிமுக என அனைவரும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், தேசிய ஜனத்தொகையுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்ந்து எடுக்கும் போது பல நன்மைகள் உள்ளதாக கூறினார். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது திமுக, மதிமுக எல்லா இயக்கங்களும் நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். நம்ம தமிழக முதலமைச்சர் சமீபத்தில் கூட உங்களுக்கு அவருடைய நாட்டினுடைய பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் நாடு முழுவதும் ஜனத்தொகை அந்த கணக்கெடுப்பு எடுக்கும்போது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்கணுங்கிற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில இயக்கங்கள் நீங்கள் பீகார் மாதிரி சில மாநிலங்களில் அவங்களே அந்த மாநில அரசை எடுத்த மாதிரி ஏன் தமிழ்நாடு அரசு தன்னிச்சை எடுக்கலாமேங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம். நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஏன் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒன்றிய அரசு நாடு தழுவிய அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் சென்சஸ் எடுக்கும்போது நீங்கள் அந்த ஜாதிவாரி எடுக்கும்போது அதனால நிறைய நன்மைகள் இருக்கு. சேர்ந்து எடுக்கும்போது இனியும் கொஞ்சம் சுலபமாக எடுக்கலாம். அதனால அதே வேளையில ஒன்றிய அரசு இதை காலந்தாழ்த்தினால கண்டிப்பா தமிழக அரசு எப்படி பீகார்லயும் மற்ற மாநிலங்கள் எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எடுப்பாங்க. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, பாஜகவினர் கைது செய்யப்பட்டால் அதற்கு ஒரு மாதிரியும், மாற்று கட்சியினர் கைதுக்கு வேறு மாதிரியும் அண்ணாமலை அறிக்கை கொடுப்பதாக தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை ஒரு சராசரி அரசியல்வாதி போல் செயல்படுவதாகவும் சில சமயங்களில் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாகவும் துரை வைகோ விமர்சித்துள்ளார். சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான். ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு IPS ஆஃபீஸர் இருந்தார்.
ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு தரந்தாழ்ந்த சில சமயம் தரந்தாழ்ந்து நடந்துக்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் நீங்கள் ஒரு தவறுக்காண்டி அவர் சட்டப்படி ஒருத்தர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அதே நேரத்தில் மாற்றுக் கட்சியினர் அவங்க கைது செய்யும்போது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவருடைய நீங்கள் பத்திரிகையில் நீங்களே அந்த உங்கள் கேள்வியில் அந்த பதில் இருக்கு உங்களுக்கு. பின்னர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் மருது பாண்டியர்களின் 222வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை வைகோ ஆரிய திராவிடம் குறித்து பேசிய ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்தார். மதவாத சக்தியான ஒன்றிய பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு இது குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது என கூறினார். அவர் ஒரு மதவாத சொல்றதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, தார்மீகமும் கிடையாது அவருக்கு. அவர் அதாவது தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொண்ட கோட்சேக்கு குடிபிடிக்கிற இயக்கங்களுக்கு குடிபிடிக்கிறார் அவர். அதனால அவருக்கு ஆளுநர்கள் பத்தி சொல்றதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஹமூன் புயல் அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்று உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை அதே இடத்தில் நிலவியது. இது வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்த 3 தினங்களில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஹமூன் புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாகவும் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் புயல் நகர்ந்து செல்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழையும் நாளை லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், தூத்துக்குடி, எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இருமுறை மின்கட்டண உயர்வு, சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர்வு என தமிழக மக்கள் அனைவரது தினசரி வாழ்வையே புரட்டி போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு தமிழகத்தில் நிலைமை என்ன என்பதை விசாரித்துவிட்டு தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நல்ல திட்டங்களை செயல்படுத்தவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நான் சிறையில் இல்லை, மக்களின் இதயங்களில் இருக்கிறேன் என தொண்டர்களுக்கு சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதியுள்ளார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு அவரது ஆட்சி காலத்தில் திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு ராஜமுந்திரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறையில் உள்ள சந்திரபாபு நாயுடு கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் எந்த ஒரு சக்தியானாலும் தன்னை மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்திவிட முடியாது என்றும், நான் இப்போது மக்களிடையே இல்லை என்றாலும் வளர்ச்சியின் பெயரால் எல்லா இடங்களிலும் என் பெயர் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வளர்ச்சி மற்றும் நலன்களை நோக்கித்தான் தன்னுடைய கவனம் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், கால அவகாசம் எடுத்தாலும் மக்களுக்காகவும் மாநில நலனுக்காகவும் உழைக்க புதிய வீரியத்துடன் வெளியே வருவேன் என குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அந்தனூர் பகுதியில் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து வந்த அரசு பேருந்தும்
திருவண்ணாமலையில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓசூரை சேர்ந்த காமராஜ், பிசேஸ் முர்மு, ராஜா மற்றும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஸ்டீபன் கோரோ, சமோன் ஆராஞ்சி, குன்சுராய் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் டோலா, விசாஸ், சுபா, கிஸ்டபா ஆகிய 4 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2 பிரம்மோ உற்சவ விழாக்களில் 47.56 கோடி உண்டியல் வசூலாகி உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை முதல் வருடாந்திர பிரம்ம உற்சவ விழா நடைபெற்றது. நவராத்திரி பிரம்மோ உற்சவம் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நேற்று சக்கர தாழ்வார் தீர்த்த வாரியுடன் நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற 2 பிரம்மோ உற்சவ விழாக்களில் மொத்தம் 11 லட்சம் பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்துள்ளதாகவும் 57.64 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் 47.56 கோடி உண்டியல் காணிக்கை வசூலாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 1708 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. KRS அணையில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1408 கன அடியாக உள்ளது. கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றம் 300 கன அடி என உபரிநீர் திறப்பு 1708 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 வாரமாக பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 30 அடியாக இருந்த நிலையில் நீர்வரத்தின் காரணமாக இன்று காலை 48.86 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்தியாவில் பல பகுதிகளில் வங்கி சேவை கிடைப்பது கிடையாது என முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய கிளையை முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன், உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கியின் தலைமை வணிக அதிகாரி கரோல் பர்டடோ, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். மாங்குடி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ப. சிதம்பரம், டிஜிட்டல் வங்கி முறை வளரும் அதே நேரத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் வங்கி சேவை கிடைப்பது கிடையாது என்றும் அதற்காக கட்டிடங்களில் இயங்கும் வங்கி சேவை கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எந்த வங்கி சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக சேவையாக இருக்கிறதோ அதுதான் என்னுடைய கணக்கில் பெரிய வங்கி பெரிய சேவையை செய்கிறது. அந்த வகையிலே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ற ஒரு மையக்கருத்திலிருந்து அந்த மையப்புள்ளியிலிருந்து வளர்ந்து இந்த நாடு முழுவதும் 10 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் செயல்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் காஞ்சி காமகோடி குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய மகப்பேறு பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. குறைபாடுகளுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்து வரும் காஞ்சி காமகோட்டி குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனையில் இன்று மகப்பேறு பிரிவு துவக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய மருத்துவர் ஜெயராணி காமராஜ், குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளை மருத்துவம் பார்க்க அழைத்து வருவதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதால் மகப்பேறு பிரிவு துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காஞ்சி காமகோடி குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனையின் சேவைகள், மருத்துவ வசதிகள் மற்றும் சிகிச்சை கட்டமைப்பு ஆகியவை சிறப்பாக இருப்பதற்காக பாராட்டி இந்தியாவின் சிறந்த குழந்தைகள் நல மருத்துவமனையாக அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவிலில் விஜயதசமி பண்டிகை விழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மேலும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வித்யாசிரமம் என்ற பூஜையில் பச்சரிசியில் விராலி மஞ்சளை வைத்து எழுதும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், பெட்டகம் பரிசுகளை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம்,
நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஐக்கிய நாடுகளின் சபையின் தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றியதுடன் ஐநாவின் கொடியும் ஏற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் எதிர்ப்பு குழு மற்றும் விவசாய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வலையப்பட்டியில் உள்ள கன்னிமர கருப்பனார் சுவாமிக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு பூஜைகளை நடத்தினர். பின்னர் விவசாய முன்னேற்ற சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் மற்றும் சிப்காட் எதிர்ப்பு குழு தலைவர் ராம்குமார் ஆகியோர் தலைமையில் மோகனூர், வலையப்பட்டி, புதுப்பட்டியை சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள், சிப்காட் எதிர்ப்பு குழு இயக்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கரைப்போட்டான் ஆற்றில் இறங்கி சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. அந்த வகையில் மயிலாடுதுறை சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் தனியார் மேல்நிலை பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பள்ளி சேர்க்கைக்கு வந்த குழந்தைகளை அழைத்து பெற்றோரின் மடியில் அமர்த்தி ஆசிரியர்கள் குழந்தைகளின் கைகளை பிடித்து நெல்மணியின் மீது முதல் எழுத்தான ஆகரத்தை 3 முறை எழுத கற்றுக் கொடுத்து கல்வியை தொடங்கி வைத்தனர். அதேபோல் புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மழலையர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வாழை இலையில் போடப்பட்டிருந்த நெல் மணிகளில் தமிழின் முதல் எழுத்தான ஆவை எழுதியும் திருக்குறள் கூறியும் தங்களது கல்வி பயணத்தை தொடங்கினர். பள்ளிக்கு வந்த புதிய மாணவர்களை ஆசிரியர்கள் திலகமிட்டும் மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் தனியார் பள்ளியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. அன்னை அருள் பள்ளி மற்றும் ஆர்வி செஸ் அகாடமி இணைந்து நடத்திய இந்த போட்டியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஜோசப் செல்வகுமார், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ஆர்வி செஸ் அகாடமி நிறுவனர் ஜெகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் விளையாடினர். மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ், பரிசுகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள மதக்கடி பகுதியில் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக படித்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்காமல் உள்ளதை கண்டித்தும், ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் பணி நியமன விதியை மாற்ற கூறியும், 14 ஆண்டுகளாக படித்துவிட்டு காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு 10 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 15 ஆண்டு காலமாக இங்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வயது தளர்வு எங்களுக்கு அளிக்கப்படாமல் அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆகவே இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடிய எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது பிடி டீச்சராக இருந்தாலும் சரி, லைப்ரரி டீச்சராக இருந்தாலும் சரி, பிஜிடியாக இருந்தாலும் சரி, டிஜிடியாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் 10 ஆண்டுகள் வயது தளர்வு வேண்டும். அதுபோல சிடெட் என்ற ஒரு முறை வச்சிருக்காங்க. அந்த சிடெட்டை தற்போது பதிவு செய்திருந்தால்தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறானதாக இருக்கிறது. நாங்கள் பிஎட் படித்த காலத்தையே கணக்கில் கொண்டு எங்களுக்கு வயது வளர்ந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஆர்ஆரை மாற்றும் வரை எங்களுடைய போராட்டமானது நீண்டு கொண்டே இருக்கும். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நாளூர் ஏரியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நாளூர் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக மீஞ்சூர் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஏரியில் கிடந்த சுமார் 38 வயதுடைய இளைஞர் ஒருவரின் சடலத்தை பேரிடர் மீட்பு குழுவினரின் உதவியுடன் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது இறந்தவர் பெயர் சத்யா என்பதும், அவர் அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து இது கொலையா அல்லது தற்கொலையா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடையாறில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநில தலைமை அலுவலகத்தில் கருவிகளுக்கும் கடவுளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பூஜை வழிபாடு நிகழ்த்தப்பட்டது. இந்த ஆயுத பூஜை விழாவை பொது செயலாளர் நடராஜன் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீராம், பாலா, பாண்டியன் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 45,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 5,675 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் பல இடங்களில் வான்வழி தாக்குதல்கள் நடத்திய கண்காணிப்பு காட்சிகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் இன்று காசாவில் பல இடங்களில் வான்வழி தாக்குதல்கள் நடத்திய கண்காணிப்பு காட்சிகளை வெளியிட்டுள்ளது. போர் விமானங்கள், கட்டிடங்கள் மற்றும் பல ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படையினர் தெற்கு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 1,400க்கும் அதிகமான மக்களை கொன்றதற்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் 2 வாரங்களாக வான்வழி தாக்குதல்களை காசா மீது நடத்துவதாகவும் இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5,000ஐயும் தாண்டி உள்ளதாக பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை. திமுக ஆட்சியில் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். RSSக்கு விளம்பரம் செய்யும் முகவராக ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். ஆளுநர் வரலாற்றை அழிக்க துடிப்பதாக வைகோ கண்டனம். அரசியல் சாசனத்திற்கு ஆளுநர் RN ரவி துரோகம் செய்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் பாடம் எடுக்க வேண்டாம் என திமுக MP TR பாலு கண்டனம். அனைத்து ஆம்னி பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிப்பு. சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்றது ஹமூன் புயல். 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.